ஹே ஃபோக்ஸ், வெல்கம் டு மை சேனல் நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹை ப்ரோட்டீன் மசாலா இட்லி அதான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இந்த இட்லி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாசிப்பருப்புங்க. பாசிப்பருப்பு வந்து ஒரு 3 மணி நேரம் 1 கப்பு ஊற வச்சுட்டேங்க. 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ரவை வந்து ஒரு 1/4 கப்பு, தயிர், அதுக்கப்புறமா பவுடர்ட் சுகர், உப்பு, லெமன் ஜூஸ். ரவை, தயிர், பவுடர்ட் சுகர், உப்பு, லெமன் ஜூஸ். இது வந்து 2 தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இது டொமேட்டோ சாஸ். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பாசிப்பருப்பை வந்து நல்லா கிரைண்ட் பண்ண போறோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த பாசிப்பருப்பு ஒரு 3 hours ஊற வச்ச பிறகு அதில் இருக்கிற வாட்டர்லாம் ட்ரெயின் அவுட் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து அந்த தயிர் வந்து ஒரு 1/2 கப் எடுத்து வச்சிருக்கேங்க. ஸோ அந்த தயிரும் 1/2 கப்பு இந்த மிக்சி ஜாரில் போட்டுருங்க. இப்போ இதை நம்ம நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். பாருங்க, பீட் பண்ண பிறகு அருமையாக வந்து ஒரு அருமையான ஒரு மாவு டெக்ஸ்சரில் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு பேசனில் மாற்றிக்கிறோங்க. இப்போ இந்த பேசின்ல வந்து நம்ம இந்த இட்லி செய்வதற்கு தேவையான பேட்டரை நம்ம தயார் பண்ண போறோம். அது எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த மிக்சி ஜார்ல இருக்கிற அந்த மாவை வந்து ஃபுல்லா ட்ரெயின் அவுட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ இப்போ அடுத்தது 1 by 1 என்னென்ன ஆட் பண்றேன் அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். சரிங்களா? ஸோ நம்ம மற்றது வந்து என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சோம், நம்ம வந்து ரவை எடுத்து வச்சோம், கரெக்டுங்களா? அதுக்கு முன்னாடி இது ஆட் பண்றது வந்து பவுடர்ட் சுகருங்க. அதுக்கப்புறமா வந்து உப்பு, அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ். இது எல்லாத்தையும் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த கரண்டியால நல்லா ஸ்டிர் பண்ணுங்க. கடைசியா வந்து அந்த 1/4 கப்பு ரவைங்க. சரி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 1/4 கப்பு ரவை எடுத்துக்கோங்க, 1/2 கப்பு தயிர் எடுத்துக்கோங்க. ஸோ கடைசியா வந்து இந்த ரவையை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்மளுடைய இட்லி பேட்டர் வந்து தயாராகிடுச்சு. யூஸ்வலாக நம்ம வந்து இட்லி வந்து அரிசி மாவு, உளுந்து இதில் தான் பண்ணுவோம். பட் இதில் வந்து பாசிப்பருப்பும் ரவையும் எடுத்து நம்ம வந்து இட்லி செய்ய போகிறோங்க. உண்மையிலேயே அதிகமான ப்ரோட்டீன் இருக்கிற ஒரு டிஷ்ஷு. கடைசியாக நான் ஆட் பண்ணுறது வந்து பேக்கிங் சோடாங்க. சரிங்களா? பேக்கிங் சோடா ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பேக்கிங் சோடாவை கடைசியாக ஆட் பண்ணுங்க. ஸோ மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேங்க. அதாவது வந்து தயிர், ரவை, தயிர் 1/2 கப்பு, பாசிப்பருப்பு 1 கப்பு, அதுக்கப்புறமா ரவை வந்து 1/4 கப்பு, அதுக்கப்புறமா வந்து பவுடர்ட் சுகரு, லெமனு, உப்பு, அதுக்கப்புறமா கடைசியாக பேக்கிங் சோடா. இதெல்லாம் போட்ட பிறகு மூடி வச்சிருங்க ஒரு 5 மினிட்ஸுக்கு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா குட்டி இட்லி தட்டு. நீங்கள் இதை வச்சு வந்து பெரிய இட்லி கூட செய்யலாம். பட் நம்ம வீட்டில் வந்து இந்த குட்டி இட்லி தட்டு வந்து ரொம்ப நாளாக இருந்தது. இந்த ஒரு அந்த இட்லி இதுலேயும் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அதில் எல்லாத்தையும் நான் நெய் ஆட் பண்ணிட்டேங்க. நெய் ஆட் பண்ண பிறகு அதை அப்படியே உங்கள் விரலால் அப்படியே ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிடுங்க. ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு வந்து இட்லியை வந்து வார்த்த பிறகு நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா வருங்க. ஸோ அந்த மாவு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து 1 by 1 பொறுமையா இதுல ஊத்துங்க. இது குட்டி இட்லி. கிட்டத்தட்ட ஒரு தட்டுல வந்து கிட்டத்தட்ட 15 இருக்குங்க. 15 குட்டி இட்லி செய்வதற்கான அந்த இது இருக்கு. அது என்ன சொல்றதுன்னு தெரியல எக்ஸாக்டா. உங்க யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க, கம்ப்ளீட்டா வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து ஸ்டீம் குக் தான் பண்ண போறோம் மக்களே. ஸோ ஸ்டீம் குக் பண்றதுக்கு ஆல்ரெடி நான் வந்து இந்த குக்கர்ல வந்து நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். பாருங்க, அப்படியே ஸ்மோக் வருது. இதுல வந்து அந்த இட்லி தட்டை வச்சிருங்க, அந்த குட்டி இட்லி தட்டை வச்சிருங்க. அதுக்கப்புறமா மூடி வச்சிருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்க வந்து ஸ்டீம் குக் பண்ணா போதும், மீடியம் ஃப்ளேம்ல. ஸோ 10 நிமிஷம் வந்து ஸ்டீம் குக் பண்ண பிறகு நம்ம வந்து இதை எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்க, அந்த இட்லி வந்து ஃபேண்டாஸ்டிக்கா குக் ஆயிடுச்சு. பாருங்க, ஸ்மோக் அப்படியே அட்டகாசமா வருது. ஸோ ஒரு எல்லோயிஷ் கலர் இருக்கு பாருங்க. ஸோ இதை வந்து நான் எடுத்துட்டு பாருங்க க்ளோஸ்அப்ல காட்டுறேன். இப்போ ஒரு பெரிய ஸ்பூன் இல்லை வந்து ஒரு மீடியம் ஸ்பைஸ் ஸ்பூன் போதும். அதை வச்சு மெதுவா இந்த இட்லியை 1 by 1 பொறுமையா எடுங்க வெளியில. நம்ம நெய் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால வந்து பெரும்பாலும் இந்த இட்லி வந்து ஒட்டாது. ஸோ நான் இப்போ எடுக்கிறேன் பார்த்தீங்களா, அது மாதிரி 1 by 1 எடுத்துட்டு இன்னொரு பவுலில் மாற்றிக்கோங்க. ஆக்சுவலாக இது மாதிரி நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு 2-3 தட்டு இருந்தது. அதனால நான் வந்து 2-3 செட்டு பண்ணேங்க. இதே மாதிரி ஒரு செட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி 1 by 1 எடுத்துட்டு இந்த மாதிரி பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க, நம்மளுடைய பாசிப்பருப்பு இட்லி. ஸோ இப்போ அடுத்தது வந்து அந்த மசாலா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறது முதல்ல பார்த்தோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து அந்த வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது தக்காளி. ஏன் சின்ன சின்னதாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னா, எப்படியும் மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் பீட் பண்ண போகிறோம். 2 தக்காளி எடுத்திருக்கேங்க.
ஸோ 2 தக்காளி போட்டிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த ரெட்டிஷ் ஆரஞ்சு கலர் வரும். குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது வந்து பூண்டு வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதே மாதிரி இஞ்சி ஒரு 4 பூண்டு எடுத்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி இஞ்சி வந்து ஒரு 2-3 குட்டி குட்டி பீஸுங்க. சரிங்களா? ஸோ இப்போ இது எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணுங்க. காரம் அதிகமாக வேணும்னா ஒரு 3-4 பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வந்து மிக்சியோட கிரைண்ட் பண்ணிட்டேங்க. மிக்சியில் பாருங்க அந்த கலர் எப்படி அற்புதமாக வந்திருக்குன்னு. ஸோ இப்போ இதை வந்து இன்னொரு பவுலில் வந்து மாற்றியாச்சுங்க. பவுலில் மாற்றின பிறகு இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா இந்த இலுப்பு சட்டி கடாய் இதுக்கு வந்தாச்சுங்க. நல்லா சூடாயிடுச்சு. சூடான பிறகு நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றுங்க. நான் 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நீங்கள் ஆக்சுவலாக உங்கள் வீட்டில் வந்து நிறைய குழந்தைங்க தான் இருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 5-6 ஸ்பூன் கூட ஊற்றலாம், தப்பே கிடையாது. அதன் பிறகு கடுகு நல்லா வெடிச்சு வரட்டுங்க. கொஞ்சம் நேரம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த இட்லி வந்து நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறோம். ஏன்னா வீட்டில் வந்து யூஸ்வலாக பண்ணுற இட்லி வந்து குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க சில சமயம். பட் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம அந்த மசாலாவில் இட்லியை போட்டு பெரட்டுறோம். ஸோ ரொம்ப வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் இதில் வந்து அரிசி கிடையாது, ரவையும் பாசிப்பருப்பும் தான். ஸோ கண்டிப்பாக ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதன் பிறகு இந்த தக்காளி ஆனியன் பேஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து இதில் ஊற்றிடுங்க. அந்த கடுகு வந்து நல்லா வெடிச்சு வந்த பிறகு இதை ஊற்றிடுங்க. இது வந்து நல்லா கொதிக்கணுங்க, நல்லா கிளறி கொடுங்க. ஸோ இது வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே வந்து கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன் இது கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னா இது வந்து அடியை பிடிக்கக்கூடாது. பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன் 1 ஸ்பூனு. அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணலாம். உங்கள் வீட்டில் காஷ்மீரி சில்லி இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணுங்க. நான் சில்லி பவுடர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு ரெட்டிஷ் கலர் கொடுக்கும். அடுத்தது வந்து உப்பு. ஸோ பாருங்க நல்லா கொதிச்சுட்டு வருது. இப்போ நான் ஆட் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து டொமேட்டோ சாஸுங்க. நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, ஆக்சுவலாக டொமேட்டோ சில்லி சாஸ் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் வந்து பியூர் டொமேட்டோ சாஸ் இருந்தால் அது கூட ஆட் பண்ணலாம். டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ஒரு ரெட்டிஷ் கலர் கொடுக்கும். ஸோ டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ண பிறகு இந்த மாதிரி இந்த ஒரு கரண்டியால் நல்லா அப்படியே ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருங்க. அடியை பிடிக்கக்கூடாது. இது அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கையில் அது நீங்கள் பார்க்கலாம், அது அப்படியே திக்கன் ஆகும் இது. ஸோ நல்லா திக்காகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஒரு திக் பேஸ்ட்டாக மாறும். கொஞ்ச நேரம் அப்படியே பொறுமையாக நம்மளோட வீடியோவில் கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணுங்க. நான் கொஞ்சம் வீடியோவை ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பொறுமை தேவை நமக்கு. ஏன்னா வந்து இது கொஞ்சம் திக்கன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பார்த்தீங்கன்னா நான் வீடியோ ஸ்பீடப் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க, இது வந்து ஒரு திக்கான பேஸ்ட்டாக மாறி இருக்கும். நல்லா கொதிக்கணும். அதுக்கு பாருங்க எப்படி கொதிக்குதுன்னு பாருங்க. ஸோ நல்லா கொதிச்ச பிறகு இது வந்து ஒரு திக்கான பேஸ்ட்டாக மாறிடும். ஸோ அதன் பிறகு நீங்கள் அந்த இட்லியை வந்து அதுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்க. சரிங்களா? பாருங்க எப்படி வந்திருக்குன்னு பாருங்க நல்ல திக்கான ஒரு பேஸ்டா வந்துருச்சு இல்லையா? இப்போ நீங்க வந்து அந்த இட்லி ஆட் பண்ணுங்க. ஸோ இது நீங்க வந்து இந்த மாதிரி குட்டி இட்லி வச்சு தான் செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நீங்க பெரிய இட்லி வச்சு கூட செய்யலாம். பெரிய இட்லி வச்சு செஞ்சீங்கன்னா அந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு இந்த மாதிரி இதுல போட்டுருங்க. சரிங்களா? ஸோ இதில் போட்டு நல்லா கிளறி கொடுங்க. அந்த ஒரு பேஸ்ட் வந்து நம்ம இட்லியோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். அந்த இட்லியோட கலரே ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல மாறிடும். அது பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப்ல பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி நம்மளுடைய இட்லியோட கலர் மாறிடுச்சுன்னு பாருங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்மளுடைய மசாலா இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒரு ஹை ப்ரோட்டீன் டிஷ்ஷு. கண்டிப்பாக குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். கடைசியாக வந்து கோரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி வச்சு கார்னிஷ் பண்ணிடுங்க. நம்மளுடைய டிஷ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.